இப்போ பார்த்தோன்னா காவேரி வந்து என்ன சொன்னால் செம்ம ஹாப்பியாக இருக்காங்க. இங்கே வந்து காவேரியோட அம்மா வந்து கால் பண்ணுறாங்க. என்னடி இவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்மே, அம்மா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோன்னா கங்காட்ட சொல்கிறாங்க. நம்ம இவங்க காவேரி அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம கங்காட்ட சொல்கிறாங்க, அவள் வீட்டுக்கு வந்தோடனே வேலையாக டைவர்ஸ் வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம நிவின் சொல்கிறாங்க, எதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணுறீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம வழக்கம் போல் இங்கே யமுனா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எதுக்கு இந்த மாதிரி அம்மா பேசுனதுக்கு ஓவராக பேசுகிறீங்க, ஏன் காவேரி இங்கேருந்து போயிட்டானா உங்களால் பார்க்க முடியாதோ நினச்ச நேரத்துக்கு அப்படின்னு பயங்கரமாக ஓவராக கேட்குறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு சொட்டான்னு பயங்கரமாக அடிச்சுடுறாங்க நம்ம நிவின். அதுக்கடுத்து பார்த்தோன்னா இங்கே விஜய்கிட்ட நம்ம காவேரி சொல்கிறாங்க, இன்றைக்கி உங்கள் கூடையே நான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கெங்கே ஹோட்டலுக்கு அங்கங்கே போகிறாங்க. செம்ம லேட் ஆகிடுச்சு. லேட் ஆனோடனே என்ன செய்கிறாங்கன்னா, அங்கே திருப்பி அவங்க அம்மா கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஐயோ என்ன காவேரி பண்ணுறது அப்படின்றாங்க. இல்லை நான் இன்றைக்கி ஒரு நாள் இருக்கணும், உங்கள் கூடயே இருக்கணும் போல இருக்குது அப்படின்மே. அம்மா நான் நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு வரேன்மே. அவங்க அம்மா எங்கடி போகிற, எங்கே போகிற, உடனே வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு செம்மையாக திட்டுறாங்க. விஜய் வந்து காவேரிகிட்ட சொல்கிறாங்க, நம்ம வீட்டுக்கே போயிடலாம் காவேரி, உங்கள் அம்மாட்ட நான் வந்து பேசுகிறேன் அப்படின்றாங்க. உடனே காவேரி நானே பேசிக்கிறேன், கொஞ்சம் நேரம் அதுக்குன்னு ஒரு நேரம் இருக்குது அப்படின்றாங்க. இங்கே வெண்ணிலாவும் நம்ம வெண்ணிலாவோட மாமாவும் இவர் பேச்சை கேட்டு நம்ம தலையெழுத்து இப்படி ஆகி போச்சுன்னு சொல்லிட்டு 2 பேரும் புலம்பிட்டு என்ன செய்கிறாங்கன்னா, இங்கே வெண்ணிலாவும் அவங்க மாமாவும் ஊருக்கு கிளம்புறாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.